இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியலை. என்கிட்ட நாடகம் பேசின ஆளத்தான் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கேன். பேமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ கிளம்பிடுவேன் ப்ரோ, நோ ப்ராப்ளம். நாடக உலகத்திலேயே முத நான் பாட்டை ரசித்தது யாருன்னா என் சித்தப்பா, மதுரை அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் சொல்கிறேன். திரைப்பட நடிகர் புரட்டா சூரியன் இருக்குல்ல, ராசாக்கூர் அன்னை ஊர், சூரியனோட சொந்த மாமந்த அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம். ஆறுமுகம் சிவரஞ்சனி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஆறுமுகம் சித்தப்பாட்டை ரசித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி ரசித்த உண்மையதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் ரசித்த ஒரு கலைஞன்னா என் தம்பி வெங்கடேஸ்வரன். அவனும் உள்ளே போன்னு சொல்லி டயத்தை பார்த்த அந்த ப்ரோ யாரு 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 யாருண்ணே சும்மா சொல்லலாம், ஒன்றும் சொல்லு. அந்த அண்ணனா வெதரில் எறும்பு அடிச்சு போச்சா? இல்லை இல்லை, எதுக்கு சொன்னேன்? இம்மிடியட்டாக நீ வீட்டுக்கு போறியா, தாலி காசை வட்டி போடவா? ஏன்னா ஒரே ஒரு விஷயம் இதில் என்ன சொல்ல வரேன்னா, திறமையான நடிகரை போட்டு பப்புனை கொஞ்சம் சுலவாக போட்டிருக்கணும். இல்லைன்னா பப்புனை பெரிய ஆளை போட்டுட்டு நடிகரை கொஞ்சம் சுலவான ஆளை போட்டிருக்கணும். எனக்கு பேமெண்ட் அதிகம், 25,000. அப்போ நான் 10 தடவை வந்துட்டு தான் இருப்பேன். என் தம்பிக்கும் அதிகம், என் தம்பியும் உழைக்கணும். சரிதான் மச்சான். இதில் என்ன தெரியுதுன்னா, எங்களை மாதிரி பெரிய நடிகரை போட்டிங்கன்னா 1.5 நாளைக்கு நாடகம் போடணும். ஆமான்னு சொல்லுங்கள். என்ன நீங்கள்? ஆமாம் ஆமாம் ஆமோய். நெத்தியில போட்டு வச்சு நெய்வரன ஜல கட்டி மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில நீ மனசு வெறுத்து போற காரணம் எனக்கு தெரியல. அடி அள்ளி அள்ளி மயூரத்தி ஆதாரமா கொண்டாயிட்டு உள்ளிமான போட துள்ளி போக வழியல. உங்களை புரிஞ்சுக்கிட்ட நாடகம் நாங்க நடிக்க முடியல. உங்களை புரிஞ்சுக்கிட்ட நாடகம் நாங்க நடிக்க முடியல. நம்ம என்ன பண்ணோம்னு வண்டியில் போகும்போதே சொரிஞ்சுக்கிட்டே போகணும். என்னென்னமோ பாடுனேன், அந்த பப்புன்னு என்னென்னமோ சொன்னேன். ஆனால் என்ன சொன்னேன்? இப்படி தான் என் நாடகத்தை 19 வருஷமும் ஒரு ஆள் பார்த்துருக்கேன். அவன் வந்து உள்ள கொட்டாய்க்குள்ளே காலை பிடிச்சி அழுதேன். நான் சாகிறதுக்குள்ளேயாவது புரிகிற மாதிரி ஒரு நாளைக்கு பேசுவியாடா. நான் சொல்லிட்டேன், உனக்கு வருஷம் திரும்பலாம் நான் பேச மாட்டேன்டா. சரிதானே மச்சான்? தம்பி சரிதானப்பா? எப்படி ஆடாச்சே மச்சானே, சும்மா இல்லை உங்கள் அண்ணன். ஆனால் என் தம்பி அண்ணன்னா கொட்டாய்க்குள்ளே தான். இது என் தம்பி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். மேடையில் அவர் ஒரு முனிவர், நான் நான் இப்படி தாப்பா எங்கள் அப்பாவுக்கு வாட்சாப்பில். நமோ நாராயணா நடம் யாவும் தருவாயே பரிபூரணா. நாராயணா நமோ நாராயண நாராயணா நமோ நாராயண நாராயணா நாராயணா. இப்போ நீங்கள் 4 பேரும் போங்க. ஜங்கம் பக்கத்தில் இருக்குன்னு அங்கே உயரப்படாது. சுப்பிரமணிக்கு கொசு கடிக்கும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் ஆங்காங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யும். அபச்சாரம் செய்தவராயின் வெள்ளம் தேடி வந்தால் மெட்ராஸில் நான் புழங்கியிருக்கேன். விபச்சாரம்
உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. ஆம். ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பிடாகுள் வார்த்தான் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு முப்பழம், வாழைப்பழம், செவ்வாழை பழம் 15 ரூபா. புதுக்கோட்டை அந்த டேனிங்ல இருக்கு. பாலன்ன முகங்கடத்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. இது விருந்தோம்பல். விழுந்து அதை செய்ய விடாது. மறைமுகமாக தட்டிக்குள்ளே செய்யலாம். ரூம்ல விருந்து வந்து இலை அப்போத்தான் மண்ணு தெரிக்காது. இலையை போட்டு அங்கே தான் விருந்தோம்பல் செய்யணும். தவற அவங்கள்ட்ட மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. இதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை விட்டு இங்கே வந்தேன். என் தம்பி வாக்குற வேலை களீஸ் எங்கே இருக்க அங்கே போயிட்டா. யாரையா நீர்? என்னங்க நீர் வருவதற்கு காரணம் என்ன? அது புதுக்கோட்டை பைபாஸில் ஒரு பிளாட் விலைக்கு வருது. அதை கேட்கலாம். வேணாம் வேணாம். காலில் இது நீர்க்கட்டு. இதால யாரும் தூக்கத்தில் எழுப்பிட்டது. மச்சாந்தேன் சித்திமையன் மச்சாந்தேன் சித்திமையன் மச்சானா. ஐயோ எங்கள் சித்திமையன்னு ரொம்ப பிடிக்கும்ட்டேன். சரி சரி. நீர் வர காரணம்? நீர் வர காரணம் வந்து அதிக தண்ணி குடிக்கக்கூடாது. அது அது ஐஸ் வாட்டராக இருந்தால் ஒரு நிமிடத்துக்கு ஒரு தடவை அப்படி முட்டிக்கிட்டு இருக்கும் அந்த யூரின். அது அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்பிளாக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்கு. ஏப்பா இது நான் வெடிக்கல என்னையா சொல்கிறேன்? அதைத்தான் சொல்கிறேன். நீர் வர காரணம் நான் வர காரணம்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். ஓ அவர்களால் நாங்கள் எப்படி வந்தீர்? அப்பா தான் அந்த வேலைக்கு காரணமே. அப்பா தான். எந்த வேலை? அம்மாவை கல்யாணம் செஞ்ச புனிதமான. யார் அம்மாவை கல்யாணம் பண்ணாரு? எங்கள் அம்மாவை தான். ஓ நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவா இருக்க கூட கல்யாணம் பண்ணாரு. சரி சரி. இந்த மேடையில் முனி ஓட்டை இருக்குன்னு இருக்கு. ஒரு செஞ்சாவை கூற ஜாவை வாங்கிட்டு வாங்க போ. ஒரு பொம்பளைய சரி ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்கிறார். சரி. அந்த பெண்ணு புத்திரபாக்கியம் அடைந்து குழந்தை பிறக்கிறது. அதற்கப்புறம் அந்த பெண்ணாகப்பட்டவள் எனக்கு தாயும் ஆணாகப்பட்டவன் எனக்கு தந்தையும். கைதட்டலாமனே எதுக்கு தேவை உங்க பக்கம் வர்றேன். பருப்பு வேகலைன்னு இதாயிருக்கு. தலைக்கு 300 கொடுத்த ஆள் கொண்டு வந்திருக்கேன். சூத்தியம்பட்டியில் சும்மா இல்லை. ஒரேமே என்னோட கம்பெனியால் தான். ஆக ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்த இருவரும் இல்லறம் நடத்தி அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அந்த பெண் தாய்மை அடைகிறாள். ஆமா. அப்பா தந்தை ஆகிறான். அப்ப நீங்க பிறந்தது பெரியாஜிபத்தியில் ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளைக்கும்? இல்ல 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 அம்மாவுக்கு தான். எங்க கடையை ஓபன் பண்ணது அப்பா. என்ன கடை? தாய்மை என்று சொல்லக்கூடிய தாய்மார்களே. பெரிய புலவர். அம்மாவை திருமணம் செஞ்சது அப்பா. ஓ திருமணத்துக்கு அன்று இரவு. உங்க அம்மாவை தானே? உங்க அம்மாவை. அம்மாவை திருமணம் பண்ணது அப்பா. யாரோட அப்பா? பெரியப்பாவோட சித்தப்பா. ஓ சரி சரி. எங்க அதத்தான் சொன்னீங்க. ஒரு ஆணும் பெண்ணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த உறவு அம்மா அம்மா அப்பா. என்ன செஞ்சான்னு கேட்குறீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சோசியர்கிட்ட சாதா நோட்டை எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி. 2 பேர்த்துக்கு பொருத்தம் இருக்கான். பொருத்தம் இருக்குமான்னு பார்த்துட்டு திருப்பி நிறைய பேர் வந்து சாராய கடைக்கு போயிட்டாங்க. ஏன்? அதுக்காகத்தானே வர்றாங்க பரிசம் போடுறதுக்கெல்லாம். சாதம் பார்க்க. சரி 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 என்றதெல்லாம் பொருத்தம் பார்த்து விட்டு பத்திரிக்கை அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கொட்டகை கீழே என் தாயும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். திருமணம் நடக்கிறது அன்று இரவு சரியாக 9 மணி அளவில் முதல் இரவு என்று குறித்து வைத்தார் ஜோதிடர். முதல் இரவுக்கு போகும்போது எங்க ஆத்தாவுக்கு பாலிச்சம்ப தட்டி விட்டாங்க. அதுக்கு திக்குன்னு ஒருத்தன் போய் குடல் கூட்ட கொண்டு போயிருக்கேன். சரி சரி தட்டி விட்டேன். சரின்னு எங்கள் ஆத்தா சுக்கு காப்பியை போட்டு எங்கள் அப்பாட்ட கொடுத்தா அவருக்கு பொறை ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் என் தாயை அவர் என்ன செஞ்சார் யாருக்கு தங்களுடைய திருநாமோதயம் என்னவோ? அப்பா வந்து இந்த பேர் வைக்கணும்னு தான் சொன்னது. சரி. அப்போ அம்மா சொல்லிச்சா நம்ம கொலைசாமி வந்து ஒத்தம்படம் முனியாண்டின்னு சொல்லிட்டு கெடா வட்டி காது ஊற்றதான் பேர் வைக்கிறதுக்கு தான் மாட்டு வண்டியை பூட்டிட்டு போகும்போதே காளை மாடு வேமா போகும்போதே அவன் குருஜாமட்டு பசுமாடை நிற்கும் போது இந்த வண்டியோட இந்த மாடு அது மேலே தவ்வி வண்டி அப்படியே பிரட்டி விட்டு திருப்பி நிமுக்கும் போதே அவன் பெரியசாமி மகளை விளக்கமாக அடித்தது பொண்ணுச்சாமி. பேர் கேட்டேன். பேரை தாங்க சொல்கிறேன். சரி சொல்லுங்க. சரின்னு ஒரு வழியாக வண்டியை நிமித்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அது நம்ம கோயில் இல்லை.
நம்ம முனியாவேலுக்கு போகிற போதெல்லாம் கொல்லங்குடி காளி கோயிலுக்கு போயிட்டாங்க. ஐயா சரி சரின்னு அங்கேருந்து ஒரு ஆள்கிட்ட வழி கேட்டு திருப்பி போய் சாமியை காணாமன்னு இங்கே போய் 20 வருஷம் ஆச்சா. என் பேர் வைக்கிறதுக்கு தான் சாமியை கண்டுபிடிக்க போயிருக்காங்க. சரின்னு போய் பார்த்தா தேடுன்னு தேடி காட்டுக்குள்ளே தேடி இருக்காங்க. ஒரு ஒம்பளை சாமி ஆடி என் சாமி இங்கே இருக்குடா அப்படின்னு ஒரு கல்லை பார்த்து ஆடினோன்னா அந்த கல்லை கழுவிட்டு பார்த்துருக்காங்க. தேனி 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மயில் கல்லை பார்த்து விட்டாங்க. அட சண்டா வளர்த்தனவே இந்த ஆடத்தை சொன்னா சரின்ட்டு ஒரு வழியா ஜாமியை கண்டுபிடிச்சு பொங்க வச்சா தானே கடை வெட்ட முடியும். ஆமா எங்க கிளவி பொங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. பொங்க வச்சு கடைசியில் கிண்ட போற நேரத்தில் மண்டவளத்தை வச்சுட்டு விட்டாங்க. திருப்பி இருங்க இன்னும் இனிப்பு போடாம இருக்கு பேர் மோர்னு இருக்குது. சரி சரி இருங்க உங்க பேச்சு தெரியல. சரி சொல்லுங்க. ஒரு வழியா எங்க அப்பத்தா அடுத்து போய் இப்போ மண்டவளத்தை வாங்கிட்டு வந்து உடச்சு போட்டு கிண்டம் போது அவன் சுரேஷுக்கும் கிருஷ்ணனுக்கு சண்டை. சரி சண்டை ஓட்டவங்க அவன் அறுவலை தூக்கிட்டு வந்திருக்கேன். அவன்கிட்ட எதுவுமே இல்லை. படக்குன்னு வந்து இந்த பானையில எரிஞ்சுவாரு. கீழே வெந்துச்சுல விறகு இப்படி உருகாம இப்படி உருகிருக்கேன். பானையை தள்ளி விட்டேன். பொங்க கிண்டுறதுக்குள்ள எவ்வளவு சித்திரம். சரி சரின்ட்டு ஒரு வழியா பொங்கலை கிண்டி சாமி ஆடி இருங்க கிடா வெட்ட போறாங்க. உங்களையும் சேர்த்துக்கிறேன். சரி 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 கிடா வெட்டும் போது எப்பயுமே மற்ற கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிடாயை தூக்கி போட்டு காலை மிதிச்சுக்கிட்டு அறுப்பாங்க. எங்கள் சாமி வந்து நிப்பாட்டி வெட்டினா தான் ஏற்றுக்கிறோம். பூஜாரி அருள் இறங்கி நிப்பாட்டி வெட்டியிருக்காங்க. அந்த கிடா 5 வருஷமாக நின்ற கடா முத்துன கடா இப்படி வெட்டியிருக்கேன். திரும்பிக்கிட்டு அவனை வெதரோட பாஞ்சு தூக்கி எறிஞ்சு பெரிய வைத்திருச்சு. அது கொம்பு லேசா கீறிடுச்சு. என்ன கேட்டேன் வேறுதே சொல்லு. இன்னும் கிடா வெட்டலையில. சரி சரி சொல்லு. சரின்னு கிடா வெட்டணும்னு கிடா ஓடி போச்சு. ஆளாள் கல்லை விட்டு எழுந்திருக்காங்க. ஓடி போனோடனே விரட்டி போய் 2 பேர் போதையில் போய் கிடா ஏற்றிட்டு வந்து வெட்டும் போது பார்த்தா பொட்டைக்குட்டி ஏற்றிட்டு வந்துட்டேன். சரின்னு ஒரு வழியா கடாயை கொண்டு வந்து அறுத்து உரிக்கும் போது 2 பேர் முத்தின கடை தொலி வல்லைன்னு கால்கிட்ட மிதிச்சு உரிச்சிருக்காங்க. மூங்கி கம்பு ஒடிஞ்சு ஐயோ பெரிய வைத்திருச்சு. ஒரு வழியாக கறியை வெட்டி பேர் சொல்கிறேன். அடிக்க வர்ற அதெல்லாம் தேவையில்லாது. அடிக்க வர அண்ணலையாப்பா அடிக்க மாட்டேன். ஒரு வழியாக பேரை வைக்கிறதுக்கு அங்கே கோயிலுக்குள்ளே போய் தாய் மாமன் எல்லாம் மரியாதை செஞ்சு ஆச்சாரியை கூப்பிட்டு வந்து காது குத்தம் போகும்போது ஆச்சாரி ஊசியை வச்சுட்டு வந்துட்டார். என்னடா எல்லாம் பூரா மறந்தவங்களா இருப்பாங்க எவ்வளோ. ஆமாம் இந்த கதையே மறந்த கதை தானே. சரி சரி சொல்லுங்க. சரின்னு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ ஆச்சாரி அவ்வளோ தூரம் போய் ஊசி எடுத்துட்டு வரக்குள்ள சடக்குன்னு போய் வேலிக்கிறவ முள்ள கொண்டு வந்து என் காதில் குத்தும் போது முள்ளு முறிஞ்சு விடுச்சு. காதுக்குள்ளையா இங்கே முறிஞ்சவனே எங்கள் ஐயா சும்மா இல்லாமல் ஏன்டா என் பேரனுக்கு முள்ளு முறிகிற அளவுக்கு குத்தி ரத்தம் வந்துச்சுன்னு ஆச்சாரியை லேசாக ஒரு அறை விட்டுருக்காரு. ஆச்சாரி மச்சின்னு எங்கள் அப்பா பாஞ்சிட்டேன். ஐயோ பாஞ்சு அடிச்சு இது ஒன்னா திருப்பி பார்த்தா பொங்க பானையும் கிடாக்கறியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சண்டையில் திருப்பி போய் பொங்கச்சாமை வாங்கிட்டு வந்து மறுபடியும் கடையா பிடிச்சி அப்படித்தான் டே வேணாம்னு சொல்லி மறுபடியும் பேர் வச்சுட்டாங்க. பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? அப்பாவுக்கு நேற்று ஒரு டான்ஸை தூக்குனே அந்த பிள்ளை 1/2 டன் இருந்திருக்கு தெரியல. என் கையை பழி வாங்கிட்டான். எங்க அப்பா பேரு நம்பிராசன். மச்சான் மச்சான் புதி மச்சான் என் தம்பிக்கு பிடிக்காது. ஐயாப்பா அத்தாச்சியா அப்பா வேற நம்பிராஜன். சரி அம்மா வேற நங்கை மோகன். ஆனா நான் போற ஓக்க பார்த்தா பூரா பொம்பளை அத்தாச்சின்னு தான் கூப்பிடணும் போல. இவன் படுத்துற பாடு நங்கை மோகனி எங்க அம்மா இருக்கட்டும். இருக்கு. எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. இரு திணையா? யாரை போட்டு? ஏய் இரு திணையா? இரு திணை தான். திணைக்கு மறுபெயர் ஒழுக்கம். ஒழுக்கம் எழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரணும் சோம்பு கடுகு போட்டு நல்லா ரசம் வச்சு குடிச்சோம்னா அந்த நாட்டுக்கோழி சாறு இருக்கு பாத்தீங்களா. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பதே ஓம்பப்படும். உயிரை விட மேலானதான் ஒழுக்கம். மானம். சரி நீங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு நேரம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? இருங்க உங்களுக்காக சூப்பர் புள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கியா? மற்ற புள்ள கூட வெறிச்சு ஓடும் அப்படியே நிக்குதுப்பா. நான் 80 தடவை தருவிட்டேன். என் தம்பி அப்படி இல்லை. ஜாமி
நான் பார்க்கல என்ன கொடுமைய. பார்க்கலையா? யூடியூப்ல பார்ப்பேன் காலையில் பார்க்குறேன். அந்த பிள்ளை தான். யார் அந்த பிள்ளை? அது 12 இன்ச்சு கிரைண்டராத்தே இருந்திருக்கு. சரி. அந்த லேத்துல கடைஞ்சிருக்காங்க. இப்போ பெல்ட்டு 800 இன்ச்சை போட்டு கலை அடிக்குது. குழவி லப்பட்டப்பெல்லாம் பட்டம் சுத்துது. பைப்புரிஞ்ச போடுறேன், பைப்புரிஞ்சு நட்டு லூஸ் ஆகுதே. கிரிச்சு வைக்கிறேன், கிரிச்சு முடிச்சா சாப்பிட்டு போடா அடிச்சு உளுந்தெல்லாம் தெரிச்சு. இது ஒரு நகைச்சுவை சிரிக்கிறிய பத்தியில ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லணுமா? பார்க்கலாமா அந்த பிள்ளைய? கூப்பிட்டு வரேன். கூட்டிட்டு என்னைய பத்தி ஒண்ணுமே கேட்கல. நீங்க தெரியும், முனிவர் மாதிரி தெரியுது. என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும். முனிவர்னா முனிவருக்கு பேர் இருக்கணும்ல. பேரு என் பேரா? நீ ஒரு கதை போடாமையா போவ? நான் உன்னைய படுத்துறதுக்கு என்னைய படுத்து தரப்போ. என் பேரு சரி. நான் வேணாம், வரைக்கும் போயிட்டு வரேன். நேரம் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு வேணாம். கூப்பிடுறீங்களா அடுத்தால? உங்க பேரு? என் பேர் தானே. எங்க அப்பா என்ன பண்ணாரு முதல்ல பண்ணாரா தவளையில? இல்ல, முதல் இந்த உலக சிருஷ்டிக்காக ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர், ஜனத்குமார் அப்படின்னு 4 பேரை தொட்டு வைக்கிறார். சரத்குமார். இந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னா உலக சிருஷ்டியை பெருக்க வேண்டும் என்பதற்காக தான் படைத்தார். ஆனால் இவர்கள் படைப்பு தொழிலை மேற்கொள்ளாமல் இல்லற வாழ்வு வேண்டாம், வேர்ன்ப வாழ்வை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே. படைப்பு வேணாம்னா சோழநாத் வைக்க வேண்டியதானே? சோழநாத்னா என்னது? சோழநாத் அது அந்த படைப்பு இல்லையா? வைக்க படைப்பு இல்லை. மோரக்கட்டையா? ஆளப்பாரு. என்ன செய்தாருன்னா இவர்கள் எல்லாம் பேரன்பத்தை நாடினார்கள். பேரின்பம் என்ன வேணா செய்யலாம். பேரின்பம்னா என்ன? கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது. அது இல்ல, அது சிற்றின்பம். அவர்கள் இல்லறத்தை வெறுத்தா? என்ன வெறுத்தா? இல்ல எதை போட்டு அறுத்தான்னு அறுத்து இல்ல, வெறுத்து. இல்லற வாழ்வதனை வெறுத்து பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே தாங்கள் கால் போன திசையிலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது இல்லையா, ஆதி குரு. அவர் குருநாதர் ஆகிறார். சிவபெருமானே இவர்களுக்கு குருநாதராகி இந்த ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர், ஜனத்குமார். யாரு? சரத்குமார். சொன்ன ஜனகர், ஜனகராஜ், ஜனந்தனர், அதே ஆனந்தன், ஜனாதன், சனத்குமார், சனத்குமார் அப்படின்ற 4 பேர். சரி. இந்த 4 பேரும் யாரு தெரியுமா? ஆம்பளை. 4 பேரும் எனக்கு அண்ணன், மூத்தவங்க. அப்ப இவர்கள் தான் எதற்காக படைத்தோமோ அந்த வேலையை செய்யாம வேற வேலையை செய்ய போயிட்டாங்கல்ல. எங்க அப்பா பார்த்தாரு, வேற மாதிரி மறுபடியும் என்ன செய்யணும், மறுபடியும் படைக்கணும். அப்படி 10 பேரை தொட்டிருக்கிறார். 10 உருவாக்குறாரு உங்க அப்பா. மறுபடியும் தன்னுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு பாகத்திலிருந்து 10 பேரை உருவாக்குறாரு. சரி. தட்ச பிரஜாபதி, அத்திரி, மரிசி, புலவர், புலஸ்தியர், ஆங்கரசு. என்னையா காது ஊத்து விட்டு கல்யாணத்துக்கு சிட்ட ஓட்ட மாதிரி இருக்கு. ஏன்? முந்திரி பருப்பு. தட்ச பிரஜாபதி. பிரஜாபதியா? தட்ச பிரஜாபதி. ஒரு பேர் சொன்னீங்க, தட்ச பிரஜாபதி. ஆக இவர்கள் 10 பேரை தோற்றுவிக்காரு எங்க அப்பா. சரி. 10 பேத்துல நான் 10வது ஆளு. 10 பேர்த்த தோட்டத்துல வைக்கிறாரு. 10 பேர்த்த தோட்டத்துல வச்சாரு. 10 பிள்ளைகளை தோற்றுவித்தார். யார் உருவாக்குனார்? இதுல நான் 10வது ஆளு. என்ன நடந்து? இல்ல எங்க இருந்து வந்து ஏன்டே? எங்க அப்பா தொடையில இருந்து வந்தாலும் ஏன் புண்ணு வச்சிடாது. அவர்கள் எல்லாம் தேவர்கள். நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடுங்கிற எதுவுமே கிடையாது. தேவ அப்பாற்பட்டவர் இல்ல. காரக்குடியில. சரி சரி. மோரைய பாரு. நன்றி. தேவ ஹோட்டல் இல்லையா? தேவர்களுக்கெல்லாம். நரைனா என்ன? நரைக்காது. திரைனா என்ன? பார்வை மங்காது. துணியை போட்டு செய்யறது. மூப்பு வயது முதிர்ந்து போகாது. அந்த மாதிரி. பிணி நோய் இருக்காது. சாக்காடு இறப்பு இருக்காது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் நாங்கள். நீங்க. ஆமா. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? முதல்ல இருந்து வாவேன். இந்த 4 பேர் தோற்றுவித்தார்ல, ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர். உங்க பேரை சொல்லுங்க. எங்க கதையோட உங்க கதை பெருங்கதையாவில் இருக்கு. பெரிய குடும்ப தெரியாம சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கங்க. நீங்க 7 பேர் தானே? ஆமா. நாங்க 14 பேர். ஓட்டுக்கு 2000 வச்சா கூட தீபாவளி செலவு முடிஞ்சோம்யா. அங்கே அது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. சரி சரி சரி. அப்ப எங்க 9 பேர் இருந்தாங்க இல்ல எனக்கு மூத்தவங்க. ஆமா. சொத்துக்கு சட்டை போட்டாங்களா? சொத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்களா? இல்லையா? அந்த 9 பேர் எங்க அப்பா பேச்ச கேட்டாங்க. எங்க அப்பா படைக்க சொன்னார். உலக சிருஷ்டியை பெருக்க வேண்டும்னார். எதை பெருக்க சொன்னாரு? திருச்சியில. எதுல? திருச்சியில. சிருஷ்டி. சிருஷ்டி அப்படின்னா படைப்பு. சரி. உப்பிசம், மண்டசம், சராயுசம், சுவேதசம். வெள்ளை பொருள் சேர்த்துக்கிறேன். அப்பதான் அந்த பாடம் நல்லா இருக்கும் ரசத்துல.
ரசம் இல்லையா? ஆ. உப்பிசம். உப்புசம். முட்டை. முட்டை. வியர்வை. வேர்வை. கரு. கரு. பார்வை. பார்வை. 4 விதமான. 4 விதமான. உப்பிசம், அண்டசம், சராயசம், சுவேதசம். சரி. அப்படின்னு இந்த 4 வகை யோனி இருக்கே. சரி. 4 வகை யோனியா? 4 வகை யோனி. யோனி. இதை படைக்கிறதுக்காக தொட்டிருக்கிறார் எங்க அப்பா. சரி. அவங்க 9 பேரும் படைப்பு தொழிலை மேற்கொண்டார்கள். ஆனால் நானும் எங்க அண்ணன் 4 பேரும் போனாங்கல்ல, சிற்றின்பம் வேணாம் பேரின்பம் தான் வேணும். அது மாதிரி நானும் பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்று எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். அப்ப எங்க அப்பா என்ன செஞ்சாரு, நீ எதை வெறுத்தாயோ அதிலே உழவக்கடவாயின்னு சாபம் கொடுக்குறாரு. ஏதோ நீ வெறுத்துட்டு இதுக்கு வந்தியோ அந்த வெறுத்ததுக்குள்ளே போனான்டா அப்படின்னு சாபம். அப்ப நான் வெறுத்தது எதை? இல்லற வாழ்க்கை. அந்த பொம்பளை வேணாம். சாபம் கொடுத்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா? சாம்பலை போட்டுக்கிட்டு 52 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணு. கொஞ்சம் தானே இதெல்லாம் வந்து இலவச பஸ்ஸெல்லாம் போகலாம். 52 தானே. 52 பொண்டாட்டியா? பெரிய காம கூட இருந்திருக்கு. சண்டாளம். எங்க அப்பா கொடுத்த சாபம். சரி. நான் 52 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி வாழ்ந்தேன்ல. அப்ப தேவலோகத்துக்கு போனேன். அங்கே இந்திரனுடைய சபையில் அங்கே ரம்பைன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும்ல. ரம்ப தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, ரம்ப. நீ பாத்துருக்க? இல்ல, அங்க சொல்ல கண்டதே கேட்கிறேன். ரம்ப. இந்த ரம்பையின் மீது ஆசை கொண்டதால் எங்க அப்பா சாபம் கொடுக்குறாரு. அந்த பொம்பளை விடல. என்னமோ என்ன கேட்டேன்? ரெட்டப்படையா இருக்கட்டும். என்கிட்ட என்ன கேட்ட? நான் ஒண்ணுமே கேட்கல. உன் பேரத்தானங்க கேட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்தான். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனகர பிரியா சுந்தராம்பல், மோதக பிரியா விநாயக பெருமான், போஜன பிரியா குண்டோதரா, நடன பிரியா ருத்ரா, சாஸ்திர பிரியா சகாதேவா, கலகப்பிரியன் நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். நாரத மகரிஷி, நாரத மகாமுனிவன். தங்களை பார்ப்பதற்கு நான் புண்ணியம் செய்து கொண்டேன். தீர்க்காயுஷ்மான் பவ. உங்க அப்பா பேரு? பிரம்மா. ஆட்டப்படுமா? பிரம்மா. பிரம்மாவா? பிரம்மன் படைப்பு கர்த்தா. அம்மா கலைவாணி. அந்த தாய் நாவுக்கரசு. இங்கே நீங்க வந்த நோக்கம்? சத்தம் கேட்டது சோவென்று. அதுதான் அந்த டான்ஸுக்காரியா சொன்னேன். என்ன? தள்ளி போய் ஒண்ணு கடி சட்டியில் அடிச்சா சர சரன்னு கேட்க முடியும். ஆளும் சொன்ன சத்தம் கட்டிச்சியா? பார்க்கலாம் அவர்களே. நான் கூப்பிட்டு வரேன். யாரு? அந்த பிள்ளையத்தேன். எந்த பிள்ளை? ஒன்று ஏழை கூப்பிட்டு வரேன். என் தங்கச்சி உங்களை கூப்பிட்டு வரேன். சரி, இப்போ யாரை என்ன கூட்டிட்டு வரீங்க? ஏழை கூப்பிட்டு வரேன். சரி போ. நீ போங்க. சரி கட்டி விடுறேன்ட்டு இல்லை. அப்புறம் என்ன கூப்பிட்ற? இருங்க, பாவாடை கூட கட்ட வேணாமா? அப்படியே பார்த்தா எனக்கு படப்படன்னு வரும். நீங்க பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட $8500 வாங்கு. உழைக்க தெரிஞ்சுக்கு. 8500, வண்டிக்கு பெட்ரோல் 1500, செக்யூரிட்டி கூலி 300. இது குறைஞ்சி அந்த கஸ்டமர்லாம் அலோவ் பண்ணாது. கண்ணு தெரியலன்னு சொல்லி கூட கூட்டிட்டு வந்தா 8500 வாங்கன்னு பேரம் பேசுற அந்த ஆள் அப்படி சொன்னாராக்க. அவர் கண்ணு தெரியலையாமா? கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் என் பெட்டிக்கிட்ட விடுமானாரு. கொஞ்சம் அசந்தா உன் கண்ணை திறந்துருப்பேன். எதை கூப்பிட்டீங்க? புழக்கத்துக்கு எப்படி இருந்துச்சு மச்சான்? நல்லா இருக்கு. நேரத்தே இறக்குனே கண்டனர் இல்லை. இதை வச்சு தொழில் ஓடுமா? நல்லா அமோகமா உனக்கும். என்னத்தை செய்ய, தையல் போடணும். உனக்கு கிளியவே கிளியாதான். அப்படியே அப்புறம் சென்றுங்களா? ஏம்ஜா சொன்னதுக்காகவே சங்கத்துக்கு போயிட்டாங்களா? இருக்கலாம். பேச்சுக்கு தானே சொன்னேன். இங்கே வாரு, எங்கே கடந்து ஓடி வரேன். ஒலிம்பிக்கு போட்டி போன மாதிரி. எங்க இது வெளியே இருக்க போனாங்களா இல்லை வெளியவே இருக்க போனாங்களா? சின்னஞ்சிறு செய்து பாடாத. எது கூப்பிட்டீங்க? சின்னஞ்சிறு கிளியே சித்திராமா. அப்புறம் நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். மகரிஷி, நாரத மகரிஷி என்றால் தேவலோகத்துகளே ரிஷி. ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்க மாட்டார். அவர் செய்யாத கலகம் இல்லை. ஆரம்பத்தில் கலகமாக இருந்தாலும் பின்பு நன்மை தரக்கூடிய கலகம் செய்வதற்காக, நம்மளுக்கெல்லாம் புத்திமதி சொல்வதற்காக வெளியே வந்தவர் இப்போ உள்ள போய் இருக்கிறார் உன்னை சந்திப்பதற்காக. இந்த வியாக்கியானமா அவர்கிட்ட பேசுனியா? நீ பொத்து நீ ஏத்து பேசுறாடா. அந்த டான்ஸ் அற வாங்கிட்டு போறான்.
சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா பொம்மலைங்க காத்துப்பட்டு தடுக்கி விழலாம் மாமா அச்சப்படையானோ இருந்தாத்தா காத்தோட காத்தாக பறந்தாச்சா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா மாமா என்ன பக்கத்தில் நெருங்கவே இல்லை. ஒன்றும் பருப்பு வேகலையே. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. இப்போ வேணாம், 5 மணி ஆகும். எப்படி என்னடா எலி குடிக்கிற நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலையே. குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்று அண்ணே சரி. ஏய் இங்க வா. வரவேற்ற உங்களை சந்தித்ததில் மனம் மற்றற்ற மகிழ்வடைகிறது. யார் இது? அதுதான் நான் தெரியும் யார் அது. இதாங்க அப்படிலாம் சொன்னீங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. எங்க தோழி பொண்ணு ரொம்ப வள்ளிக்கு எனக்கும் நாடகத்துறையிலேயே நாங்க இப்ப ரொம்ப சிரமப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அடுத்த வருஷம் அதையும் வெறுத்து ஓட வச்சுட்டேன். வேற வழியில் அப்படித்தான் பண்ணியான மருதமணியை பப்பு நான் நடிக்க சொல்லிட்டு என் மகளை கூட்டு போய் ஆனா ஒரே நேரத்துல கொண்டு போயிட்டாங்க. இப்படி நாடகத்துல இருக்க நாடகத்தை பூரா கெடுத்து அள்ளி வச்சு சிரிச்சுக்குங்கடா சிரிச்சுங்க. வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிறாங்க. நம்ம பொழப்ப சிரிப்பா சிரிக்கிறீங்க. யோமா பேர் என்ன? ஏன் ஆதார் அட்டை தரவா? பேரத்தானே கேட்டேன். உன் பேர் கேட்டனா இல்லையா? நெருங்கி வந்துருச்சு. உன் பேரை கேட்டனா இல்லையா? சரி சரி கேட்டேன்ல உன் பேரை. பேசாம தானே இருந்தேன். நீ சாந்தமான முடிவு. அண்ணே அண்ணே கோவினே அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். அது களைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்பிலே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். அது கடுங்கிடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்பிலே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை காலம் தோறும் கேட்டு வீணை போல உன்னை கைமீட்டும் இந்த வேளை 100 ராகம் கேட்கும் நோயை கூட தீர்க்கும் பாதி பாதியாக சுகம் பாக்கி மீதமின்றி தந்தால் என ஏற்றுக்கொண்ட மாறு தேவனை தேவிய தேவிய நீரா நீதரும் வாழ்பவன் நான் இல்லாமல் நானும் இல்லையே. காலை நேர கனவில் உன்னை பார்த்தேன். மாலை ஒன்று சூடும் பொன்னேனியாகும் சூடு மாதம் தேதி பார்த்து மனது சொல்லி. என்ன பண்றீங்க? பூவை மோந்து வாக்குறேன். என்னை பார்த்தாவா? மோந்து வாத்தேன். எப்பயுமே வாடை எடுத்து தான் எதுவும் செய்வேன். சிப்பி பாரு நாய். இல்லையே சொன்னேம்மா ஏமா
சும்மா பக்கத்துல போ பார்க்கத்தான் என்னது என்ன பண்றாரு பாப்போமா? இல்ல இல்ல பையன் செய்தி தெரியாம தெரிய ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறத போட்டிருக்க வேஷம் என்ன பிரச்சனை வாங்க வீட்டு அதை கேட்டு அழைத்த கண்ணமனே யாரை கட்டிப்பிடிக்கிறியா? சாமி வந்திருக்காரு. தங்கச்சி வச்சு கட்டி பிடிப்பீங்களா? நீ பாத்துட்டியா? பாத்துட்டியா? அப்புறம் தங்கச்சி வச்சுட்டு கட்டி பிடிக்கலாமா? பாத்துட்டீங்கன்னா எச்சிய தொட்டு தொப்புல வச்சுக்க சரியா போயிடும். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரதர் வந்திருக்காரா? ஏத்தா உனக்கு என்ன ஒரு மாதிரியாவே அண்ணா நீங்க தவறா நினைக்க கூடாது. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத நீங்க கல்யாணம் பண்ணணும். அவர் சொல்றாருன்னு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனா நம்ம சொத்து பூரா வெளியே போயிடும். அதனால என்ன சொல்றேன், நானே உன்னைய ரொம்ப கஷ்டப்படுற மாப்பிள்ளை கட்டி கொடுக்க சொல்ல வரேன். அப்படியா? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அழைத்து வாங்க பார்க்கலாம். சாமி வாங்க சாமி. வரவேடு வரவேடு சொன்ன வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். நீ ஆண்டு விழால பேசுனது அப்படியே பேசுற. தமிழ்நாட்டு பண்பாடு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். நாரத மகரிஷி தண்ணி அருந்த மாட்டார். ஓசுதான் குடிப்பாரா? காற்று மட்டும் காற்று காற்று மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. அழைக்காதே ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாச ஜானகி நேசன் பார்க்கடல் வாச ஜானகி நேசன் பாடுகின்றேன் பரந்தாரா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாச ஜானகி நேசன் பார்க்கடல் வாச ஜானகி நேசன் பாடுகின்றேன் பரந்தாரா ராகவனே ரமணா துதித்தாரே
பிரம்மாண்டி புத்திரனே வருக வருக, பிரம்மனின் மைந்தனே வருக வருக. முக்காலம் உணர்ந்த தன நாரத மகிழ்ச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்ல ஆசை பெறப்பட சுவாமி வாருக என்று வரவே இருக்கிறோம். சாந்தமானம் சுவாமி, நாங்க என்ன செய்யணும்? வாழ்க வெள்ளாண்டு வளர்க, நல்லாரை காண்பதும் நன்று, நடவிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கிணங்க வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு. அண்ணே, நீங்க மதனியை கூட்டிட்டு கிளம்புங்க. மதனியவா? எவன் முண்டாடி தெரியல சாமி. ஏமா அப்படி ஒரு என்ன இருக்கா? ஏயோ இங்க வாமா, நீ ரொம்ப அப்படியே கோச்சுக்கிற மாதிரியே நடிப்ப. நில்லு கொஞ்ச நேரம். என்ன பண்ணு என்ன இல்லைன்னா கூட்டு போறேன். அப்பா அதை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் அப்ல எடுத்துக்க. காலையில வீட்டுல அங்கே மதினிட்ட காட்ட வேண்டியிருக்கு. உங்க அம்மா சித்தி எப்படி